ஹலோ guys, welcome to exams daily. இன்னையோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த தயவு செஞ்சுப்பா, நான் அந்த டெக்ஸ்டர் கிளாஸ் முடியவுமே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் இன்னமும் நீங்க சொல்றது நான் கரெக்ட் டைம் தான் ஃபாலோ பண்றேன். 3:30 ஆயிடும், டைம் ஆயிடுச்சு அப்படி ஓகே தான். பட் 2 மினிட்ஸ் அவங்க லைவ் இதே ஸ்டூடியோ தான் அவங்க எடுப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து சேனல் மாற்றி என்னோட காப்பி எடுத்து, ஸோ ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்கலாம்ல. ஓகே, வெயிட் பண்ணலாம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஹாய், மதிய வணக்கம், நன்றி. ஸோ எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஓகே, சூப்பர். ஓகே, 5 மினிட்ஸ் ஆச்சுங்களா? சாரிங்க, ரொம்ப சாரி. நாளிலேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே தான் இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு தமிழ் கிளாஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டியூஸ்டே தான் கிளாஸ் இருக்கும். நான் முதலே சொல்லிடுறேன், சரியா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம டெய்லி வந்து ஒரு குறள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு அன்புடைமை அதிகாரத்துல 9வது குறள் பார்க்க போறோம், சரியா? அறத்துப்பால் இல்லறவியல்ல அன்புடைமை 9வது குறள் பார்ப்போமா? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு. உள்ள அதாவது உள்ளத்தின் அகத்துறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு கண்ணுக்கு தெரியும் உடம்பின் பிற உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இத்தனை நம்ம உடம்புல இத்தனை பாகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த எல்லா பாகங்களையுமே காட்டிலையும் உள்ளத்துல அன்பு இல்லைன்னா இவ்வளவு பாகங்கள் இருந்து அதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, சரியா? அதான் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு. நம்மளுக்கு அகத்துறுப்பாகிய அன்பு இல்லாதவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாதிரி இத்தனை கை காலு கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கான ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல ஆஃபர் ப்ரைஸ்ல போயிட்டு இருக்கு. மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம புக் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ ஃப்ரீயா தர போறோம். ஸோ சூப்பர்பான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேங்க் ஆல்சோ ஆர்டர் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேங்க்ல உங்களுக்கு 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். வெறும் 999 மட்டும்தான். ஆன்லைன் பேமெண்ட்டாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 8940400154. அது மட்டும் இல்லாம நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எப்ப கிடைக்கும்? எஸ்டர்டே அமௌண்ட் பே பண்ணிட்டேன் 7 PM. நேத்து 7 PM, நேற்று நைட் தானே பே பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஓகேவா? 30 மினிட்ஸ் 30 கொஸ்டின் 30 மினிட்ஸ் 50 கொஸ்டின்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 9. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். பட் நத்திங். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி யாதுன்னு கேக்குறாங்க. என்ற குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்னு கேக்குறாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. என்ன அணிப்பா வருது இதுல? வெரி குட் ஆன்சர். வேற்றுமை அணி அப்படின்றதா வருது. ஃபர்ஸ்ட் வேற்றுமை அணினா என்ன? ரெண்டு விஷயத்த ஒற்றுமைப்படுத்தி பின்பு அதை வேறுபடுத்தி காட்டுறது, சரியா? ரெண்டு விஷயம் எடுத்திருப்பாங்க, ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இல்ல இது வேற இது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் வேற்றுமை அணி. நீங்க என்னப்பா சொல்றாங்க? தீயினார் சுட்ட புண், தீயால சுட்டாலும் புண்ணுதான்,
நாவினால் சுட்டவடு, நாக்கால அதாவது நம்மளுடைய வார்த்தைகளால ஒருத்தவங்களை காயப்படுத்தணும் அப்படின்னாலும் அதுவும் புண்ணுதான். சோ ரெண்டுமே புண்ணுதான் அப்படின்றத ஒற்றுமைப்படுத்திட்டு தீயால சுட்ட புண்ணு கூட காலப்போக்குல ஆறிடும். ஆனா ஒருத்தவங்களை வார்த்தையால ஹர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இது என்னைக்குமே ஆறாது அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு காட்டி இருப்பாங்க. அதுக்காக தான் இத சொல்றாங்க. ஓகேங்களா? இப்பதான் அந்த அந்த ஷார்ட்ஸ் பாத்தீங்களா? ஓகேமா, நோட் பண்ணிக்கோங்க. வேற்றுமை எணி அப்படின்றது. அடுத்த கேள்வி, இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். சரியா? அதாவது ஒரு வழுக்குகின்ற நிலம் இருக்குப்பா. ஒரு வழுக்கக்கூடிய நிலத்துல ஊன்றுகோல் வச்சு ஊண்டிட்டு போனாதான் நமக்கு சேஃப். அதே மாதிரிதான், அதுதான் என்னதான் ஒழுக்கமுடையோர் வாய்ச்சொல். நல்ல பண்பு இருக்கவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றதை கேட்டு நடந்தோம் அப்படின்னா அதுதான் வழுக்குகின்ற நிலத்துல ஊன்றுகோல் மாதிரி உங்களுக்கு எப்பயுமே பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இக்குரட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா கொஸ்டின்ல நம்மளுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. எதோட உவமை பண்ணிருக்காங்க? நிலத்தை வாழ்க்கையோட உவமைப்படுத்திருக்காங்களா, ஊன்றுகோல பெரியோர் சொல்லுக்கு உவமை பண்ணிருக்காங்களா, இல்ல நிலமா ஒழுக்கம் வாய்ச்சொல்லா? வெரி குட். ஊன்றுகோல பெரியோர்களினுடைய, பெரியோர்கள் மீன் சான்றோர்கள், ஒழுக்கமுடையவர்கள், ஊன்றுகோல ஒழுக்கமுடையோர் வாய்ச்சொல் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. பட்டியுள காலை படிபால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிரா துமும். இப்பாடல் அடியில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் பொருள்கோள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செய்யுள்ல எப்படி நான் பொருள் புரிஞ்சுக்க போறேன், ஒரு செய்யுள எப்படி நான் பொருள் புரிஞ்சுக்க போறேன் அப்படின்றதுதான் பொருள்கோள்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு சில செய்யுள் வரிசையா படிச்சாலே பொருள் தரும். ஒரு சில செய்யுள் கடைசி அடி படிச்சுட்டு முதல் அடி படிச்சாதான் பொருள் தரும். ஒரு சில செய்யுளை நம்ம அப்படியே சேர்த்து படிச்சாதான் பொருள் தரும். சரியா? சோ அந்த மாதிரி ஒரு செய்யுளை எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்றதுதான் பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பொருள்கோள் எத்தனை வகைப்படும்பா? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்றத சொல்லுங்க. சரியா? வெரி குட். பொருள்கோள் 8 வகைப்படும் அப்படின்றதான் சரி. சோ இங்க கொடுத்திருக்க பாட்டு கொண்டு கூட்டு பொருட்கோள். சரியா? ஐ திங்க் 9th புக்ல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ 9th புக்ல இருக்கக்கூடிய 3 பொருள்கோள் மட்டும் படிச்சுக்கோங்க. பொருள்கோளினுடைய டைப் கண்டிப்பா கேட்கலாம். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழுந்து பாராட்டி இருப்பாங்கல்ல, அப்படி பாராட்டினது பாரதிதாசன். யார பாராட்டி இருப்பாங்கப்பா? வெரி குட். தந்தை பெரியார தான் பாராட்டி இருப்பாங்க. தந்தை பெரியார் அப்படின்றது சரியான விடை. அடுத்து பாருங்க, 5வது கேள்வி. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதைகள் எழுத தொடங்கினார்? பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதைகள், யார மாதிரி வசன கவிதைகள் எழுத பாரதியார் ஆரம்பிச்சாரு? ஜார்ஜ் எல்ஹார்ட், வால்ட் விட்மன், லிண்ட்ஹோம், ஹால் ஷிப்மோன் அப்படின்றது ஆன்சர். பாத்தீங்கன்னா வால்ட் விட்மன். பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதைகள் எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்னா வால்ட் விட்மன் அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. சரியா? நாமக்கல் கவிஞர்கள் இசை நாவல்கள் எத்தனை எழுதியிருக்காரு, புதினங்கள் எத்தனை எழுதியிருக்காரு, கவிதை தொகுப்பு, மொழிபெயர்ப்பு நூல்கள் எத்தனை எழுதியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமா நாமக்கல் கவிஞர் எழுதிய இசை நாவல்களின் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 3. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் 3 எங்க இருக்கு? 2 இடத்துல இருக்கு. அடுத்து அவர் எழுதின புதினங்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 5 புதினங்கள் எழுதியிருக்காரு. ஓகே, 4. அப்ப 3 4 2 1 தான் ஆன்சர். கவிதை தொகுப்புகள் எத்தனை எழுதியிருக்காருன்னா 10 கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. 4 மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகேவா? நாமக்கல் கவிஞர் இசை நாவல்கள் 3 இசை நாவல் எழுதியிருக்காரு, 5 புதினங்கள், 10 கவிதை தொகுப்புகள், 4 மொழிபெயர்ப்புகள் எழுதியிருக்காங்க. ஆன்சர் பி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கப்பா, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர்கள். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர்கள் யாரு அப்படின்னு கேக்குறாங்கப்பா. நோட் பண்ணிக்கோங்க. யாரு அப்படி மடம் நிறுவி இருக்காங்க? ராமலிங்க அடிகளார், தாயுமானவர், குமரகுருபரர், வில்லிபுத்தூரா? ஆன்சர் என்னப்பா? வெரி குட். ஆன்சர் குமரகுருபரர். குமரகுருபரர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
குமர குருபரர். ஓகேவா? மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமிநாத தேசிகர், வீரமாமுனிவர், சி லக்குவனார், மீனாட்சி சுந்தரனார். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் சுவாமிநாத தேசிகர் அவர்கள். ஓகேவா? சுவாமிநாத தேசிகர். நோட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த கேள்வி. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னது யாருன்னு கேக்குறாங்க. சோ அப்படின்னு சொன்னது திருமந்திர பாடல்ல திருமூலர் சொல்லியிருப்பாங்க. அது தந்திரம். திருமந்திரத்துல எத்தனையாவது தந்திரம்னு கேக்குறாங்க. 6ஆம் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம், 8ஆம் தந்திரம். திருமந்திரத்துக்கு இன்னொரு பேர் என்னப்பா? தமிழ் 3000 அப்படின்ற இன்னொரு பேர் இருக்கு. காரணம் இந்த நூல்ல 3000 பாடல்கள் இருக்கும் அப்படின்ற காரணம். ஓகேவா? சோ மொத்தமா 3ஆம் தந்திரம். 3ஆம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. 3ஆம் தந்திரம். அங்கவியல் திருக்குறளின் எந்த பகுப்பில் உள்ளது? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் வந்து எதுல வரும்னு பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல வரும். அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல் இது வந்து உங்களுக்கு பொருட்பால்ல வரும். களவியல், கற்பியல் சோ ரெண்டும் காமத்து பால்ல வரும். சோ ஆன்சர் என்னப்பா இங்க? பொருட்பால். அறத்துப்பால்ல எத்தனை இயல் இருக்கும்? 4 இயல் இருக்கும். பொருட்பால்ல 3 இயல் இருக்கும். காமத்துப்பால்ல 2 இயல் இருக்கும். சரியா? சோ ஆன்சர் இங்க கொடுத்திருக்க அங்கவியல் பொருட்பாலுக்கு கீழே வரும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து போலாமா? 11வது கேள்வி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? ஏமாப்புனா என்னன்னு கேக்குறாங்க. ஏமாப்பு அப்படின்றது பெருமையா, ஏமாற்றமா, பாதுகாப்பா, பொறுமையாப்பா? வெரி குட். என்னது? பாதுகாப்பு. நீங்க இந்த பிறவியில ஒரு படிப்பு படிச்சுட்டீங்கன்னா அது 7 பிறவிக்கும் உங்களுக்கு பாதுகாப்பா வரும் அப்படின்றதான் இங்க இந்த குறளுக்கான அர்த்தம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. சரியா? இங்க பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு கேட்டுக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓர் நீங்க போடணும் அப்படின்னா நீங்க போடுற வார்த்தை, அதாவது நீங்க போடுற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை உயிரெழுத்துல ஆரம்பிக்குதுன்னா ஓர் போடுங்க. ஓர் உயிர். சரியா? இதே உயிர்மை எழுத்துல ஆரம்பிக்குதுன்னா ஒரு போடுங்கன்னு சொல்லியிருப்போம். சரியா? அப்போ ஓர் மாவட்டம்னு சொல்லலாமா? தப்பு. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர்னு சொல்லணுமா? தப்பு. இது ஆதான உயிர் தானே. அப்போ ஓர் உயிர். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஆன்சர் சி. ஓகேவா? இதை வந்து மிஸ் பண்ணாம நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அந்த ஃபார்மேட்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். சரியா? ஒரு மாவட்டம் ஓர் அமைச்சர். ஓகேவா? உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு போடணும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர். ஒரு எழுவாய் செய்யக்கூடிய வினையை கொண்டு முடியும் தொடர் என்னப்பா? வெரி குட், சூப்பர். செய்வினை தொடர். சூப்பர். எழுவாய். சோ ஒரு செயல் செய்பவரை முதன்மைப்படுத்துவது செய்வினை தொடர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்வினை தொடர் எப்பயுமே என்ன பண்ணும்? செய்பவரை முதன்மைப்படுத்தும். சரியா? இதே செயற்பாட்டு வினைத்தொடர் என்ன பண்ணும்பா? செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும். இதை மறந்துடாதீங்க. ஒரு தெரிந்து கொள்வோம். ஓகேவா? செய்வினை தொடர் எப்பொழுதும் செய்பவரை முதன்மைப்படுத்தும். செயற்பாட்டு வினைத்தொடர் செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அடுத்து பாருங்களேன். பொறுத்துக. என்றல். என்றால் என்றல். நுந்தை யாவையும் நன்று. என்றல் அல்தல் அம்மைக்கை. தொழிற்பெயரா? தொழிற்பெயரா? 4. நுந்தை. நுந்தை அப்படின்றது உன் தந்தை அப்படின்றதுதான் நுந்தை அப்படின்னு மாறி இருக்கு. சோ ஆன்சர் இது மருது. 4, 3. யாவையும் அனைத்தையும் அப்படின்னு முடியக்கூடிய அப்படின்றது ஒரே ஒரு வெளிப்பட்டு வந்து
அனைத்தும் எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு பொருளை கொடுத்துச்சுன்னா அது என்னதுப்பா? முற்றுமை. இங்க உம்முன்னு முடியுது, ஒரே ஒரு உம்மு. யாவையும் அனைத்தையும் அப்படின்ற ஒரு பொருளை தருது. சரியா? சோ இதுதான் முற்றுமை. 1. நன்று குறிப்பு வினை முற்று. ஆன்சர் 4312 ஆப்ஷன் 4312 ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்கப்பா. 4 3 1 2 2 1 கிடையாது, 1 2. சரியா? ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் டெய்லியில 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய 4 புக் கொஸ்டின் பேங்க் நம்ம வெறும் 999 கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கால் பண்ணுங்க. கால் பண்ணி சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன்லைன் பேமெண்ட்டாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. லைக் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர். சோ இந்த கூற்றை நான் சொல்லியிருக்கேன். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த கூற்றை யாரு சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர். யாருப்பா சொல்லியிருப்பாங்க இத? கெஸ் பண்ணலாமா? வெரி குட்மா. ஆன்சர் கால்டுவெல். கால்டுவெல் அப்படின்றதான் சரியான விடை. கால்டுவெல் தான் இந்த கூற்றை சொல்லி இருப்பாரு. அடுத்து, நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றுதல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடகத்திற்கு தொண்டாற்றியவர். நாடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடகத்தை உருவாக்குறது, நடிக்கிறது, நாடகத்துக்கு தேவையான இலக்கணங்களை வகுக்கிறது அப்படின்னு இந்த முக்கோணங்கள்லயுமே வேலை செஞ்சவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் என்னப்பா? வெரி குட். ஆன்சர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர் அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து 17வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம். இங்க எந்த இடத்துல பறவைகள் சரணாலயம் இல்ல? கரைவெட்டி, கோவன்புத்தூர், வெள்ளோடு அண்ட் சித்திரங்குடி. எந்த இடத்துல பறவைகள் சரணாலயம் இல்லைன்னு கேக்குறாங்க. வெரி குட். கோவம்புத்தூர். கோயம்புத்தூர்ல தான் கோவன்புத்தூர், கோயம்புத்தூர். சரியா? அங்கதான் நமக்கு என்ன இல்ல? பறவைகள் சரணாலயம் இல்ல. மத்தபடி கரைவெட்டி, வெள்ளோடு, சித்திரங்குடி எல்லா இடத்துலயுமே பறவைகள் சரணாலயம் இருக்கு. தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? திருவிளையாடற் புராணத்துல தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த எந்த காண்டத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? மதுரை காண்டம், சுந்தரகாண்டம், திருவாலவாய் காண்டம், கூடர் காண்டம். ஆன்சர் திருவாலவாய் காண்டம். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எதுப்பா? திருவாலவாய் காண்டம் அப்படின்றதான் சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கிறது? அஷ்ட பிரபந்தம் அப்படின்ற வார்த்தை இங்க இருக்கிறதுல எதை குறிக்குது? அஷ்டம்னால என்னப்பா? 8ன்னு அர்த்தம். அப்ப 6 வராது, 9 வராது. 8 சிற்றிலக்கியங்களை குறிக்குதா? 8 பெருகாப்பியங்களை குறிக்குதா? வெரி குட். 8 சிற்றிலக்கியங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அஷ்ட பிரபந்தம் அப்படின்றது. எத்தனை? அஷ்ட பிரபந்தம் அப்படின்னா 8 சிற்றிலக்கியங்கள் அப்படின்றது. ஓகேவா? பிரபந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? பிரபந்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பிரபந்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். கட்டுதலா? வெரி குட். ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லியிருக்கிறது மணிமேகலை. கட்டுதல்னு சொல்லக்கூடாது, நன்கு கட்டப்பட்டது. சரியா? நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எது? பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 1034, 2034, 3034, 4034. சான்சர் என்னப்பா? 2034. காந்தி புராணத்துல இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 2034 அப்படின்றது சரியான விடை. அடுத்து பாருங்க. நல்லது செய்தல் ஆட்சியர் ஆயினும் அல்லது செய்தல் ஒம்பு மீனதுதான். உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியலன்னா அவங்களுக்கு கெட்டதாவது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிகள் எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், ஐங்குறு நூறு. ஆன்சர்ப்பா ஐங்குறு
100. ஆன்சர் என்னது? புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீனதுதான். சரியா? அடுத்து மறைமலை அடிகளாரின் மகள் யார்? மறைமலை அடிகளாரின் மகள் கமலாம்பிகை அம்மையார், கெசவள்ளி அம்மையார், நீலாம்பிகை அம்மையார், ஞானாம்பிகை அம்மையார். என்னப்பா யாருப்பா? மறைமலை அடிகளினுடைய மகள் யாரு? வெரி குட் ஆன்சர். நீலாம்பிகை அம்மையார். அவர்தான் மறைமலை அடிகளினுடைய மகள் நீலாம்பிகை அம்மையார். ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? அடுத்து பாருங்க 23. நான்காம் வேற்றுமை சொல்லுருபுகள் எவை? நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுருபு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொருக்கும் வேற்றுமை உருபு மட்டும் இல்லாம ஒவ்வொன்றுக்குமான சொல்லுருபும் படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பாக்குறப்போ நான்காம் வேற்றுமை உருபுவா, நான்காம் வேற்றுமையினுடைய சொல்லுருபு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வெரி குட். இதுக்கு ஒரு டேப்லெட் காலம் இருக்கும் புக்ல, அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் பொருட்டு நிமித்தம். பொருட்டு நிமித்தம். சரியா? பொருட்டு நிமித்தம் அப்படின்றதுதான் நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுருபு. அடுத்து பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் உள்ள குளிர்காவும் ஜோலை அப்படின்னு வரும் இல்லையா? அது குளிர்காவும் அப்படின்னு வரத்துல வரக்கூடிய அந்த காவோட பொருள் என்ன? கானா என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு கேக்குறாங்க. பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் உள்ள குளிர்காவும் என்ற சொல்லில் கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கானா பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்கப்பா. இந்த இடத்துல காக்கு என்ன அர்த்தம்? வெரி குட். இந்த இடத்துல காக்கு காடுன்னு தான் அர்த்தம். சரியா? நீங்க நார்மலா கா அப்படின்னா சோலைன்னு எழுதிடுவீங்க, கரெக்டா? ஆனா பாஞ்சாலி சபதத்துல வரக்கூடிய இந்த வார்த்தைக்கான அர்த்தம் குளிர்காவும் அப்படின்றது குளிர்காவும் ஜோலை அப்படின்னு வரும். சரியா? சோ அதுக்காக தான் உங்களுக்கு அவங்க குளிர்காவும் அதுக்கப்புறம் கொடுக்கல. சரியா? ஏன்னா அங்க சோலை வந்துச்சுன்னா ஆப்ஷன் நீங்க சோலை சூஸ் பண்ண மாட்டீங்க. ஆன்சர் இந்த இடத்துல அதுக்கு காடுன்னு அர்த்தம். ஓரெழுத்து ஒரு மொழியில நீங்க காணா சோலைன்னு படிச்சிருப்பீங்க. இந்த பாடல்ல காது காடு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, நேர நிகர அன்ன இன்ன என்பனவும் பிறவும் உவமத்துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது. என்ன சொல்லியிருக்காங்கப்பா? நேர நிகர அன்ன இன்ன இது எல்லாமே உவம உருபுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலடி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 25வது கேள்வி. வெரி குட் ஆன்சர், நன்னூல். நம்ம புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இலக்கணம் டேர்ம்ஸ் இலக்கிய வரிகள்ல நன்னூல்ல இருந்து தான் கொடுத்திருப்பாங்க மோஸ்ட்லி. சரியா? இந்த மாதிரி இலக்கியம் டேர்ம்ஸ் இலக்கண நூல்ல நன்னூல்ல இருந்துதான் கொடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்து ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? சொல்லுங்க பார்க்கலாம். கிமு 200 டு கிபி 200, கிமு 300 டு கிபி 300, கிமு 400 டு கிபி 400, கிமு 200 டு கிபி 300. ஆன்சர் என்னப்பா? கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் கிடைக்கப்பட்ட அதுதான் முதுமக்கள் தாளிகள் எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு? ஆதிச்சநல்லூர்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. இங்க இருக்கிறதுல பொருத்தமானது எது, கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிறது எதுன்னு கேக்குறாங்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னது கவிக்கோ, கரெக்ட். மண்புடுவல்ல மானிடனே பாரதி தப்பு. கன்று குரல் கேட்ட பசு தாராபாரதி தப்பு. தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தல் ஆலந்தூரார் அப்படின்றது தப்பு. ஆன்சர் தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்றது கவிக்கோ, அது மட்டும்தான் சரி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத எப்பயும் போல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஓகேவா? அடுத்து புதிய படவீழ்ச்சிகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. புதிய படவீழ்ச்சிகள் உருவாக யாருடைய கருத்துக்கள் அடிப்படையாக அமைந்தன? எட்வர்ட் மைபிரிட்ஜ், ஈஸ்ட்மன், தாமஸ் ஆல்வா எடிசன், பிரான்சிஸ் சென்கின்ஸ். தாமஸ் ஆல்வா எடிசனா? சோ பிரான்சிஸ் சென்கின்ஸ் அவருடைய கருத்துக்கள் தான் படவீழ்ச்சிகள் உருவாக காரணமா இருந்துச்சு. பிரான்சிஸ் சென்கின்ஸ் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 29. அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அளவில் சனம் செலவொழியா
வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேக்குறாங்க. பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், சிலப்பதிகாரம், சீரா புராணம். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்கம்மா. பெரிய புராணம். ஓகேவா? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னது? பெரிய புராணம் அப்படின்றதான் சரியான விடை. ஓகே, அடுத்து போலாமா? அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எம்மொழி சொல் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக் நேம்ல ஒரைசா சட்டைவான்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரைசா அப்படின்ற வார்த்தை எந்த மொழியில இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. வெரி குட். லத்தீனா, கிரீக். வெரி குட். கிரேக்கம், கிரேக்க சொல். ஒரைசா அப்படின்றது என்னது? கிரேக்க சொல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம். சோ நிறைய டைம் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். என்னப்பா? கலிங்கத்து பரணி. எனக்கு மிக பிடித்தமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரு சொல்லியிருப்பாங்க? அண்ணா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு யாரு சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கவிமணி, ஜியுபோ, டாக்டர் கிரவுல், கால்டுவெல். வெரி குட், சூப்பர் ஆன்சர். டாக்டர் கிரவுல் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டுன்னு சொன்னது டாக்டர் கிரவுல் அவர்கள். அடுத்து, மன்னிப்பு எம்மொழி சொல். மன்னிப்புன்றது தமிழ் சொல் கிடையாது. மாறாக மன்னிப்பு அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பண்ணலாமா? வெரி குட். மன்னிப்புன்றது உருது சொல், அது தமிழ் சொல் கிடையாது. சரியா? இதுக்கான தமிழ் சொல் என்னப்பா? மன்னிப்புக்கான தமிழ் சொல் என்னன்னா பொறுத்து கொள்ளு, பொறுத்து கொள்க அந்த மாதிரி. சரியா? அடுத்து, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குறளில் பயின்று வரும் அணி. உவமையணி, நிரல் நிறை அணி, வேற்று பொருள் வைப்பணி, ஏகதேச உருவகணி. என்ன சொல்றாங்க? பிறவி ஆகிய பெருங்கடல்ல, அதாவது இங்க பிறவியை என்னவா பண்ணியிருக்காங்க? பெருங்கடலா உருவகம் பண்ணியிருக்காங்க. இந்த பிறவி ஆகிய பெருங்கடல்ல நம்ம நீந்தணும். நீந்தினாதான் இறைவனடியை போய் சேர முடியும். அப்ப பிறவிய பெருங்கடலா சொல்லிட்டு அதுல நீந்தக்கூடிய நம்மள ஒரு படகாவோ மீனாவோ உவமைப்படுத்தாம விட்டுட்டாங்க. ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது, அதுதான் என்னது? ஏகதேச உருவக அணி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இங்க பிறவிய பெருங்கடலா உருவகம் பண்ணிட்டாங்க. அதுல நீந்தக்கூடிய நம்மள ஒரு மீனாவோ படகாவோ உருவகம் செய்யல. இதன் காரணமா தான் இத ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றோம். முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இது வந்து ஒரு வகையான வலுப்பா. என்ன வகையான வலு? பார்த்தனே கண்டுபிடிச்சிருவீங்க. பட் ஏன் அப்படின்றத சொல்லுங்க. திணைவலு, விடைவலு, மரபுவலு, வினாவலு. கண்டிப்பா இங்க வினா இருக்கிறதுனால இது வந்து என்னது? ஒரு வினாவலு தான். ஏன் இத கேள்வி தப்பு அப்படின்னு சொல்றோம்? பெட்டை கோழி தான் முட்டையிடும் அப்படின்ற ஒரு ஆக்சுவல் கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ ஒரு கேள்வியை கேட்கிற இல்லையா? சோ அதுதான் வினா வலு. சரியா? அது ஒரு பொருளுக்கான ஒரு கேள்விக்கான பதில் இதுதான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நீ அந்த கேள்வியை கேட்கிற பத்தியா, அதுதான் வந்து வினாவலு அப்படின்றது. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? பெட்டை கோழிதான் முட்டையிடும் தெரியும், இருந்தாலும் இந்த கேள்வி அப்படின்றது தவறானது. வினா வலு. ஓகேவா? புரிஞ்சா? அடுத்து பாருங்க 36. பொருந்தா சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இதுல எதுப்பா பொருந்தாது? இதுல எது பொருந்தாது? கண்டிப்பா கிளிஞ்சல் அப்படின்றது பொருந்தாது. முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம். சரியா? இது வந்து நான்மணிகள் அதுல வந்துரும். மரகதம். சோ இதுல வராதது எது? கிளிஞ்சல் அப்படின்றதுதான். ஓகேவா? இதுல பொருந்தாதது கிளிஞ்சல் அப்படின்றது இதுல பொருந்தாது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்பு. வனப்பு அப்படின்னா என்னது? அழகு. வனப்புனா அழகு. அடவினா காடு. மருங்குனா பக்கத்துல. மதுரம்னா இனிமை. சாயந்திரனது 4, 1, 2, 3. எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. 4, 1, 2, 3. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வனப்புனா அழகு, அடவினா காடு, மருங்குனா பக்கம், மதுரம்னா இனிமை. 4, 1, 2, 3. சரியா? அடுத்து பாருங்க, பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? இதுவுமே நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம். சி.வை. தாமோதரனார். சரியா? ஆன்சர் என்னப்பா? சி.வை. தாமோதரனார். அவர் தான் திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டத்தை பரதிமார் கலைஞருக்கு வழங்கி இருப்பாரு.
எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல். அதாவது எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அவ்வளவுதான் கேள்வி. சரியா? என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அவ்வளவுதான் கேள்வி. சொல்லுங்க. குற்றால குறவஞ்சி, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை. ஆன்சர் மதுரை காஞ்சி. அதுலதான் எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி அப்படின்ற இந்த வரி வரும். ஓகே, அடுத்து பாருங்க. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? எதுமா? எது? மதுரை. மதுரை தான் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொருத்துக. பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொருத்துக. யுனெஸ்கோ விருது. பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது எந்த ஆண்டு கிடைச்சதுன்னா 1970 கிடைச்சது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் 3. சரியா? அஞ்சல் தலை எப்ப வெளியிட்டாங்க? அதுவும் கண்டிப்பா ஆண்டுதான் 1978. ஓகேவா? அடுத்து மொத்தம் எத்தனை கூட்டங்கள்ல பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10,000 கூட்டங்கள்ல பங்கேற்றிருக்காரு. ஓகே, உரையாற்றிய மணி நேரம் அப்படின்றது 21,400 மணி நேரம் உரையாற்றி இருக்காரு. அப்ப 3, 4, 2, 1 ஆன்சர். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத பெயரினை எடுத்திருதுக. திருவிளையாடல் புராணத்துல என்னென்னப்பா இருக்கு? திருவாலவாய் காண்டம், மதுரை காண்டம், கூடர் காண்டம். அதுல ஒண்ணு பொருந்தாது. இங்க என்ன இருக்கு? வஞ்சி காண்டம். வஞ்சி காண்டம் எதுல வரும்? சிலப்பதிகாரத்துலதான் வரும். சிலம்புலதான் வரும். நமக்கு அது திருவிளையாடல் புராணத்துல வராது. திருவிளையாடல் புராணத்துல 3 தான். திருவாலவாய் காண்டம், கூடர் காண்டம், மதுரை காண்டம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. வஞ்சி காண்டம் சிலப்பதிகாரத்துல வரும். நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இதரில் குறிப்பிடப்படும் அரசன் யார்? நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் என்ற தொடரால் குறிப்பிடப்படக்கூடிய சோழன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் யாரப்பா அப்படி சொல்லுவாங்க? வெரி குட். எல்லாருக்குமே எல்லா ஆன்சருமே தெரியுது. கரிகால சோழன். சரியா? அவரை தான் நரைமுடித்து சொல்லால் முறை செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிகால சோழன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 44. மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யாருப்பா? உதவுனாங்க. மணிமேகலை அமுத சுரபி எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சவங்க யாரு? தீவதிலகை. தீவதிலகைன்றவங்க அந்த மணிப்பல்லவ தீவினுடைய காவல் தெய்வம் மாதிரி. சரியா? அங்க இருக்கக்கூடிய அந்த பொய்கைய பாதுகாத்துட்டு வரக்கூடியவங்க தான் தீவதிலகை. சோ அவங்க தான் மணிமேகலைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? 45. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சோ யாருப்பா? என்ற பாடல் வரிகளை பாடியவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் மிளைக்கிலான் நல்வேட்டனார். மிளைக்கிலான் நல்வேட்டனார் அப்படின்றதான் சரியானது. தமிழெண்களை கூட்டுக. சோ எப்பயுமே நான் எழுதிடுவேன். சோ அதனால இன்னைக்குமே எழுதுறேன். கடல் சாப்பிட்டு எடுத்து அது கூடையில கூட. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9. என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு ரூனா என்னப்பா? 5ஆ? ஆனா என்னது? 8ஆ? சானா என்னது? 6ஆ? மறுபடியும் ஆவா? ஆனா 8ஆ? 8 8 16. 6 மிச்சம் 1. ஓகேவா? சோ ஆன்சர் 7 12 வருமா? ஓகே, சோ அப்போ கா உ சா டி. ஆன்சர் டி. உங்களுக்கு ஈஸியா நீங்க அப்படியே கூட்டிடுவீங்கன்னா அப்படி கூட்டி எழுதலாம். ஓகேவா? இன்னும் இல்லாம எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 126. 126 தமிழன் வடிவம் எது? காவுசா அப்படின்னு இருக்க மாதிரியான இந்த வடிவம் தான். சரியா? ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. ஆற்றீர். ஆற்றீர பகுபத உறுப்பிலக்கணம் படி பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க. ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். அதான் ஆற்றீர். ஆற்றீர் அப்படின்னு வரும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க.
என்னது 1000 முறை இதுவே பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு புரியல. என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. தமிழ் டேஸ் ஓசை மொழி. தமிழ் ஒரு டேஸ் ஓசை மொழி. ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். தமிழ் ஒரு மெல்லோசை மொழி. வெரி குட். தமிழ் ஒரு மெல்லோசை மொழி அப்படின்றதான் சரியானது. சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடை எழுதுக. சான்றாண்மை எப்படி பிரிக்கணும்? ஃபர்ஸ்ட் சா நெடில் நெடில் எடுத்து ஒற்று. நெடில் எழுத்து ஒற்று இருந்தா என்னப்பா? நேர். ரா நெடில் ஒற்று. நெடில் எழுத்து ஒற்று இருந்தா நேர். மை நெடில் தனித்து. நெடில் தனித்து வந்தாலும் நேர். நேர் 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 நேர். ஓகேவா? நேர் நேர் நேர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நேர் 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 அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து 50 புறத்திணைகள் டேஷ் வகைப்படும். இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்மளோட லைவ் முடியுது. ஸோ மொத்தமா நம்ம கிட்ட 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய 4 புக் கொஸ்டின் பேங்க் நம்ம வந்து வெறும் 999 கொடுத்துட்டு இருக்கோம். கொஸ்டின் பேங்காக அதை வந்து நீங்க கேஷ் ஆன் டெலிவரியாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைன் பேமெண்ட்லயும் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 12 அப்படின்றதுதான் சரியான விடை. மொத்தமா 12 புறத்திணைகள் இருக்கு. அகத்திணை எத்தனைப்பா? அகத்திணை எத்தனை இருக்கு? அகத்திணை எத்தனை இருக்கு? 5 5 6 7. வெரி குட். அகத்திணை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 7. 5 கிடையாது. 5ன்றது அன்பின் ஐந்திணை. சரியா? அன்பின் ஐந்திணை தான் 5. அகத்திணை அப்படின்னா 7. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பாக்குறதுக்கு நம்மளோட கொஸ்டின் பேங்க் ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக்ஸாவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க குரூப் 2 படிக்கணும், அடுத்து நீங்க குரூப் 1, இப்போ நீங்க குரூப் 4க்கு ஷார்ட் டைம்ல ஏதோ நீங்க படிக்கணும் அப்படின்னாலும் அடுத்துதான் நீங்க குரூப் 1க்கு இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, குரூப் 2க்கு ஸ்டார்ட் பண்றீங்க. ஆர்ஆர்பிக்கு வந்து எஸ்ஐ கான்ஸ்டபிள் போட்டிருக்காங்க அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆல்சோ போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற வேகன்சிக்கு எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. மறக்காம எல்லாருமே கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த தமிழ் கிளாஸ் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே வரும். ஸோ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் தமிழ் கிளாஸ் இருக்கும். சரியா? அதனால யாரும் நீங்க மற்ற கிளாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமையில இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? 50ஐயும் மறுபடியும் சொல்லவா? ஒரு தடவை சொல்லி முடிச்சதே எந்த சாமி புண்ணியமோ. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மா. பாய், டேக் கேர். நன்றி. ஃபாஸ்டா முடிச்சிட்டீங்க. ஆமா, 30 நிமிஷம் தான் லைவே. நம்ம 37 நிமிஷம் முடிச்சிடும். 7 தலை ஃபார் a reason. இப்ப எங்க 7 வந்துச்சு? 7 தலை ஃபார் a reason சொல்றீங்க. என்னோட நேம் சொல்லுங்க. அபிநயா ராஜராஜன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்க பேரு. டுடே யுவர் ஸ்மைல் மிஸ்ஸிங். டேக் கேர். ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு இல்ல, ஸோ நெக்ஸ்ட் வீக் தான். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இருக்கும். சரியா? குரூப் 4 டேட் மாத்தலப்பா. அப்படி அஃபீஷியலா மாத்தினா கண்டிப்பா நம்ம சேனல்ல சொல்லுவோம். இப்ப சும்மா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேக்கா போயிட்டு இருக்கு. சரியா? மாத்தினா கண்டிப்பா நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி எதுவும் மாறல, யாரும் குழப்பாதீங்க. சரியா? இல்ல தீய சக்தி இல்ல. 50வது கொஸ்டின் மட்டும் சொல்லவா? புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் 12 வகைப்படும். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஷார்ட்ஸ் ஆல்சோ வரும். ஸோ இந்த நாள்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வரும். காலையில ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில வந்து யூனிட் 8 போடுறோம். ஈவினிங் வந்து இந்த தமிழ் ப்ரீவியஸ் இயர்ல ஒவ்வொரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ். அதை வந்து தொடர்ந்து பாருங்க. சரியா? ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச். பாய், see you. ஃபார் a reason again. ஓ, அகத்திணைக்கா? சரி, ஓகேமா, தேங்க்யூ. பாய்.